இதேபோல சென்னை புறநகர் பகுதியான ஆவடி போன்ற பகுதிகளிலும் டெங்கு பாதிப்பானது அதிகரித்து வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது திருவள்ளூர் செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதாகர். ஆவடி போன்ற பகுதிகளில் இந்த டெங்கு பரவலானது எப்படி இருக்கிறது? அதை தடுக்க மாநகராட்சி சார்பில் ஏதாவது நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால திருவள்ளூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து தற்போது டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் தற்போது 4 பேர் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதே போல ஆவடி மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளிலும் அதே போல பட்டாரம் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 5 பேர் தற்போது டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரு மகள்கள் ஒரு தந்தை உட்பட 8 வயது சிறுவன், அதே போல கோபாலபுரம் மேற்கு 3வது தெருவில் வசிக்கக்கூடிய 30 வயது பெண் உள்ளிட்ட 5 பேர் டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் தற்போது ஆவடி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனை அடுத்து மாநகராட்சி சுகாதாரத்துறை சார்பில் தற்போது ஆவடி பகுதியில் தடுப்பு நடவடிக்கையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்போது டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சுகாதார பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.